எல்லாருக்கும் வணக்கம். பேர் ஹேமாவதி. நான் ஒரு யோகா தெரபிஸ்ட். குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா மூலியமா 5 டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹெல்த்ல நம்ம மைண்ட் பத்தி பேச வந்திருக்கு. ஸோ மைண்ட் எப்படி யோகா கூட இன்டர் கனெக்டட் ஆகுது, பிளஸ் மைண்ட் எப்படி நம்மள கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம எப்படி மைண்டை கண்ட்ரோலா வச்சுக்கணும், பிளஸ் மேனிஃபெஸ்டேஷன் இப்ப எல்லாருமே சொல்றது அதுதான். ஓகேங்களா? அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த நியூ இயர்ல நம்ம மைண்ட் நம்மளுக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு எப்படி சாதிக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நான் பேச வந்திருக்கேன். பிளஸ் அதை ஒட்டி ஒரு சின்ன கதை நம்ம பார்ப்போமா? எஸ். ஒரு ஊர்ல ஒரு செயின்ட், ஒரு முனிவர் இருந்தாராம். அவருக்கு நிறைய சிஷ்யங்கள் இருந்தாங்களாம். அதுல ஒரு சிஷ்யன் மட்டும் குருவே, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு இதை போக்கணும், நீங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த குரு சொன்னாரா, இந்த ஒரு 4 வார்த்தையை நீ கடைப்பிடி உன் வாழ்க்கையில. அந்த 4 வார்த்தையை நீ கடைப்பிடிச்சீங்கன்னா உன் வாழ்க்கையில எல்லா தொல்லைகளும் உன்னை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா கவலைகளும் உன்னை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, அந்த சிஷ்யனும் அதை கேட்டு வழி நடக்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி தினம் அந்த ஊர்ல இருந்து நிறைய மக்கள்லாம் அந்த குருவை பார்த்து அவங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஒரு நாளும் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேடி அவங்க கிட்ட குரு, இந்த மாதிரி என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என் பிள்ளைகளால பிரச்சனையா இருக்கு, என் கணவனால பிரச்சனையா இருக்கு, என்னால அது எதிர்கொள்ள முடியல அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொன்னாரா, ஒரு 4 வார்த்தையை நான் சொல்றேன், அதை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அந்த லேடியும் அதை கேட்டுட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்க பெரிய பணக்காரன் ஒருத்தர் வந்தாராம். குரு, என்கிட்ட நிறைய பணம் வசதி எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதின்னு இல்ல, ரொம்ப கவலையா இருக்கு மனசு அப்படின்னு சொன்னாராம். அந்த குருவும் அதே 4 வார்த்தையை அவருக்கும் சொல்லி கொடுத்து, இதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைப்பிடிங்கன்னு சொன்னாராம். அதே மாதிரி அந்த ஊர்ல மத்த சில பேர் எல்லாம், ஒரு ஏழை வந்தாராம். அதே மாதிரி அடுத்து ஒரு வயதானவர் வந்தாங்க. எல்லாருக்குமே அந்த குரு சரி சமமா அதே 4 வார்த்தையை சொல்லி கொடுத்தாராம். இந்த 4 வார்த்தையை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி. இத பார்த்துட்டு இந்த சிஷ்ய கேட்டாரா, ஏன் குருவே அதே 4 வார்த்தை, எனக்கும் இந்த 4 வார்த்தை தான் சொன்னீங்க, மத்தவங்களுக்கும் அந்த 4 வார்த்தை தான் சொல்றீங்க, அது எப்படி குருவே அப்படின்னு கேட்டாராம். அப்பனா அந்த 4 வார்த்தை உங்களுக்கும் தெரியணுமா? என்னோட செஷனை அட்டென்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு நான் அந்த 4 வார்த்தையை சொல்லித்தரேன். தேங்க்யூ.